வணக்கம். அரசு போக்குவரத்து ஊழியர்களுடைய போராட்டம், காத்திருப்பு போராட்டம் இன்று 40வது நாளாக நடைபெறுகிறது. போக்குவரத்தில் இவ்வளவு நீண்ட தொடர்ச்சியாக நெடிய காலம் ஒரு போராட்டம் நடந்ததில்லை. இதுதான் முதன்முறையாக நடைபெறுகிறது. அந்த அளவுக்கு அரசினுடைய அநீதி, அரசு அவர்களுக்கு இழைக்கக்கூடிய கொடுமை அதிகரித்திருக்கிறது. இதற்கு மேலும் தாங்க முடியாது என்கிற நிலைக்கு தொழிலாளிகளும் வந்துவிட்டார்கள். அதனால தான் இந்த நீடித்த போராட்டம் நடைபெறுகிறது. முக்கியமாக எதையும் கூடுதலாக கேட்டு இந்த போராட்டம் நடைபெறவில்லை என்பதை நான் பொதுமக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். ஏற்கனவே இவர்களுக்கு உரிய பணம் அரசாங்கத்திடம் இருக்கிறது. இவர்கள் 30 ஆண்டுகளாக சேமித்த பணம் அரசாங்கத்திடம் இருக்கிறது. அதை அவர்கள் தர மறுக்கிறார்கள். பணி ஓய்வு பெறுகிற போதே ஓய்வு பெறக்கூடிய தொழிலாளிகளுக்கு அவனுடைய பிஎஃப், அவனுடைய கிராச்சுவிட்டி போன்றவற்றை கொடுத்து அனுப்ப வேண்டும். ஆனால் 25 மாதங்களாக அதை கொடுக்காமல் கையிலேயே அரசு வைத்திருப்பது தான் இப்போதைய போராட்டத்திற்கு மிக முக்கியமான ஒரு காரணம். இப்படி ஒரு 40 லட்சம் ரூபாயை இன்று கொடுக்காமல் 25 மாதம் கழித்து நீங்கள் கொடுத்தால் அந்த பணத்தினுடைய மதிப்பே பாதியாகி விடுகிறது. அது எங்களுக்கு அடுத்த இழப்பு. அரசாங்கத்திடம் எங்களுடைய பணம் இருக்கும்போது நாங்கள் கடன் பெற்று வாழ்க்கையை நடத்த வேண்டியிருக்கிறது. அதற்கு வட்டி செலுத்த வேண்டியிருக்கிறது. அதே மாதிரி இந்த மூத்த தொழிலாளிகள் 30 ஆண்டுகள் பணியாற்றியவர்கள் மருத்துவ காப்பீடு கேட்டு கையேந்தி நிற்கிறார்கள். மருத்துவ காப்பீட்டை கூட அரசு செய்து தர மறுக்கிறது. இப்படிப்பட்ட இந்த முக்கியமான 2-3 விஷயங்களோடு பணியில் இருப்பவர்கள் பிரச்சனையும் மிக கடுமையாக இருக்கிறது. அவர்களுக்கு அரியர்ஸ் தர வேண்டும். அதாவது கடந்த ஒப்பந்தத்தின் போது அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒப்பந்த உயர்வின் அரியர்ஸ், அந்த அரியர்ஸையே அவர்கள் ஒத்துக்கொண்ட அடிப்படையில் தர மறுக்கிறார்கள். ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியத்தினுடைய பஞ்சப்படியை நீதிமன்றத்தில் சென்று வெற்றி பெற்ற பிறகும் கூட இன்னும் முழுமையாக கொடுக்காமல் இழுத்தடித்து கொண்டிருக்கிறார்கள். 2003க்கு பிறகு பணியில் சேர்ந்த அவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் என்ற இதே முதல்வர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அளித்த வாக்குறுதியை கடுகளவும் இன்றும் நிறைவேற்றவில்லை. நிறைவேற்றுவார்களா என்று தெரியவும் இல்லை. ஆட்சி முடிய போகிறது. அதே மாதிரி இறந்தவர் பிள்ளைகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை என்பது ஏராளமான காலி பணியிடங்கள் இருந்தபோதும் கூட அந்த இறந்தவர் பிள்ளைகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை தர முழுமையாக இன்னும் முடிக்காமல் இருக்கிறார்கள். இப்படி ஏராளமான பிரச்சனைகள். இதையெல்லாம் தாண்டி போக்குவரத்து கழகங்கள் என்கிற பொதுத்துறை தன்மைக்கே அபாயத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். கான்ட்ராக்ட் முறையிலே தொழிலாளி எடுப்பது, கான்ட்ராக்ட் முறையிலே பேருந்துகளை அமர்த்துவது, நாம் பேருந்தை வாங்கி அதை கான்ட்ராக்டருக்கு விட்டு விடுவது, பணிமனைகளையே தனியாரிடம் ஒப்படைப்பது, இது போன்ற இந்த அக்கிரமங்களை, அவுட் சோர்சிங் போன்ற அக்கிரமங்களை